ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம டெலிகிராம் சேனல். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைவ் அப்டேட்ஸ் இதில் தான் கொடுப்பேன். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம வந்து நிஃப்டி சென்செக்ஸ் மட்டும்தான் கொடுப்போம். இதில் பிஃபோர் சார்ட்டு கொடுத்துருவோம். ஒரு நிமிஷம். இப்போ பிஃபோர் சார்ட்னால் இந்த மாதிரி மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சார்ட் போட்டு இந்த எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம கால் அண்டு புட்டு பை பண்ண போகிறோம், அதோட பாயிண்ட்ஸ் லெவல் என்ன, அதெல்லாம் ட்ரா பண்ணிடுவோம். இது வந்து பிஃபோர் சார்ட். அப்புறம் ஃபைனலாக ஆஃப்டர் சார்ட் கொடுப்போம். பட் டூரிங் த மார்க்கெட் வந்து 9:15 9:20 மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் ஆனாலோ கேப் டவுன் ஆனாலோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. இப்போ இது வந்து முடிஞ்ச ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் கொடுத்துருக்கேன். கேப் அப்போ கேப் டவுன் ஆகும்போது இந்த ப்ரைஸ் வந்து ஒன்று பயங்கரமாக கீழேயோ இல்லை ஜம்ப் ஆகி மேலே எங்கேயோ இருக்கும். அப்போ வந்து இந்த ப்ரீமியம் வந்து மேட்ச் ஆகாது இல்லையா. ஸோ இதுக்காக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் மாற்றுவேன். ஸோ இது நடக்கும். ப்ளஸ் அன்னைக்கு வந்து ட்ரேட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, இல்லை எடுத்தால் எந்த சைடில் எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் 9:20 இல்லை 25 நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் எந்த அப்டேட்ஸும் இருக்காது. அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து மார்க்கெட் முடிஞ்சதுன்னு தான் நான் அப்டேட் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, நம்ம இங்கே டிப்ஸ் கொடுக்குறதில்ல. ஏன்னா டிப்ஸ் கொடுத்தா நீங்கள் வந்து ட்ரேடர் ஆக முடியாது, சரிங்களா. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவரும் ட்ரேடர் ஆகணுன்றதுக்காக தான் இந்த சேனலு. ஸோ அதுக்காக தான் நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் அப்படி இருக்கிறவங்க மட்டும் இதில் வரலாம். ஏன்னா இதில் வந்து ஸ்கேல்பிங்லாம் கிடையாது. இப்போ இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டை பாருங்கள், 129 182 ஒரு 50 பாயிண்ட் இருக்கா. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா 50 பாயிண்ட் கேப்சர் பண்ணலாம். அடுத்த என்ட்ரி பாருங்கள், 180 244 60 பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்தால் 50-60 பாயிண்ட் கேப்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த சைட்னாலும் பாருங்கள். இது நிஃப்டி. சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்டு 500 பாயிண்ட் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 223 540 300 பாயிண்ட்ஸ், ப்ளஸ் 540 999 500 பாயிண்ட்ஸ் 450 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 400 பாயிண்ட்ஸ் 500 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறது தான் நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சென்செக்ஸில் 400 பாயிண்ட்டும் நிஃப்டியில் 50-60 பாயிண்ட்டும். இது வாரத்தில் 2 நாள் நீங்கள் கேப்சர் பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு வாரம் முழுக்க சம்பாதிக்கிறத இந்த 2 நாளில் சம்பாதிக்கலாம். மிச்ச நாள் கண்டிப்பாக சைட்வேஸில் இருக்கும், சரிங்களா. இது வந்து கட்டாயம் இல்லை. பட் வாரத்தில் 5 நாளில் 2 நாள் ட்ரெண்டிங் இருக்கும், மிச்சம் 3 நாள் சைட்வேஸ்லேயோ இல்லை ரேஞ்ச் பவுண்ட்லேயோ இருக்கும். அன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. என்றைக்கு நமக்கான நாள் ட்ரெண்டிங் டேஸோ அன்றைக்கி தான் ட்ரேட் எடுப்போம். அதை வந்து மார்னிங்லேயே இங்கே போட்டுருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்கள், நம்ம 720க்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட பிஃபோர் சார்ட் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ப்ளஸ் கேப் அப் ஆனனால டியூ டு ஹியூஜ் கேப் அப், ஏன்னா கிட்டத்தட்ட 0.8% வரைக்கும் கேப் அப் ஆச்சு. அப்படி ஆகும்போது எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸும் மாறுச்சு. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறும்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். ஸோ 9:20க்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுவோம். அப்படி சூஸ் பண்ணும்போது 25,950 கால் ஆப்ஷன், 26,150 புட் ஆப்ஷன். அதாவது இங்கே என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு 25,800 போட்டிருந்தாலும் அதை வந்து 25,950க்கு போய் இதே பாயிண்ட்ஸை வந்து அப்படியே ட்ராப் பண்ணணும், சரிங்களா. எந்த பாயிண்ட்ஸும் இல்லை, இதே பாயிண்ட்ஸ் அப்படியே ட்ராப் பண்ணால் போதும். அதே மாதிரி சென்செக்ஸில் 84,500 கால், 85,500 புட்டு. இங்கே என்ன கொடுத்துருக்கேன், 84,000 கால், 85,000 புட்டு. ஸோ இது 800 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆனனால அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் மாற்றுவோம். அப்புறம் இதே பாயிண்ட்டை தான் அதில் ட்ராப் பண்ணுவோம், சரிங்களா. கால் சைடு புட் சைடு என்ன பாயிண்ட் இருக்கோ அதே பாயிண்ட் ட்ரா பண்ணுவோம். அப்போ வந்து இந்த லெவல்ஸ்குள்ளே அந்த பாயிண்ட்ஸ் வந்துடும், ஓகேங்களா. இப்போ புரிகிறதுக்காக பாருங்கள், நான் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், சொன்ன மாதிரி 84,500 கால் ஆப்ஷன், 85,500 புட் ஆப்ஷன். இங்கே பாருங்கள், இதை கொடுத்துருக்கேன்னா 84,500 கால் ஆப்ஷன், 85,500 புட் ஆப்ஷன். இதை போட்டதும் கரெக்டாக சென்டரில் வந்து உங்களுக்கு லெவல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதே பாயிண்ட்ஸ் தான் இப்போ 222 545 991 இதுலேயும் அதே மாதிரி தான் புட் சைடில். இப்போது மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே சென்டர் பாயிண்ட், அதாவது சீசா மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். கால் சைடில் செகண்ட் பாயிண்டில் இருக்குன்னா புட் சைட்லேயும் செகண்ட் பாயிண்டில் இருக்கா. ஃபஸ்ட் கேண்டில் வந்து அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் கேண்டில் பாருங்கள், அபோவ் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் பிலோ செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது. அப்படின்னா என்னென்னா, மார்க்கெட் வந்து கால் சைடு போகுது. நம்ம எடுக்கணும்னு நினச்சிருந்தா இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கணும். இதோட டார்கெட் வந்து 991. ஸோ 545 இங்கே நியரஸ்ட்டு 545லையோ இல்லை ஒரு 50 பாயிண்ட் குஷன் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கணும். அடுத்த டார்கெட் வந்து 991, சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் டே. எதனாலனா நீங்கள் போட்டிருப்பேன் பாருங்கள், ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து கால் சைடில் இருக்குது, தென் ஆப்ஷன் சார்ட்டும் கால் சைடில் இருக்குது. ரெண்டுமே ஒரே சைடில் இருந்தால் டுடே கால் சைடு ட்ரெண்ட். அப்படின்னா கால் சைடில் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். இப்போ பாருங்கள்,
ஸோ கால் சைடில் இப்போ 594 அந்த டயத்தில் அப்டேட் பண்ணியிருந்தேன் போயிருந்தது. ஸோ இது வந்து 500 இதே இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாலோ இல்லை 545க்கு வெயிட் பண்ணியிருந்தாலோ என்ன ஆயிருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இது வந்து நிஃப்டியோட சார்ட்டு. நிஃப்டியோட சார்ட்டு நான் ட்ரா பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே மொதல் கேண்டில் அப்புறம் 2வது கேண்டில் 3வது கேண்டில்லையே மொத்த டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு நிஃப்டியில் ட்ரேடே இல்லை. இது பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் போயிடுச்சா. அப்போது ஆப்போசிட்டில் என்ன பண்ணணும், செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்டில் வந்துருச்சா. ஸோ நிஃப்டியில் ட்ரேடு முடிஞ்சு போச்சு. நிஃப்டியில் இனி எடுக்கக்கூடாது. ஸோ வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் என்ட்ரி, அதர்வைஸ் நோ என்ட்ரி. இப்போது என்ன மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த அடக்கம் இருக்கும். ஸோ இன்றைக்கி ட்ரேடு முடிஞ்சது, இனி எடுக்கக்கூடாதுன்றது 9:29க்கே முடிஞ்சு போச்சு. சரிங்களா. இதுக்கப்புறம் நியூ கம்மர்ஸ், அதாவது புதுசாக ஜாயின் பண்ணவங்க இல்லை கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு இது பத்தாது. இடையில ஏதாவது என்ட்ரி எடுத்து ஸ்கேல்பிங் எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஸ்கேல்பிங்லாம் கிடையாது. ஓகேங்களா. அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 1% மூவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ரேலி எதிர்பார்க்காதீங்க அப்படின்னே சொல்லிட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பாசிபிள் ஒன்லி ஆப்ஷன் சார்ட் அண்ட் ஆப்ஷன் சேஞ்ச் டேட்டா வில் இண்டிகேட்ஸ் இன் சேம் டைரெக்ஷன் சொல்லிட்டேன். ஸோ சேம் டைரெக்ஷனில் கொடுக்கல. மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு புட் சைடில், அதாவது சார்ட்டு தான் புட் சைடு வந்துருச்சு. சரிங்களா. இப்போ சென்செக்ஸ் பாருங்கள், நீங்கள் பாருங்கள் சென்செக்ஸு நம்ம செகண்ட் கேண்டில் இங்கே என்ட்ரி சொல்லியிருந்தோம். பட் வந்து நான் எடுக்கலை. நானுமே உங்களுக்கு சார்ட் அப்டேட் பண்ணுறனால என்னால் எடுக்க முடியல. சப்போஸ் எடுக்கணும்னு நினச்சிருந்தா திரும்ப இது பக்கத்தில் இது 545 நியரஸ்ட் 590 வரும்போது அகைன் எடுத்துருக்கணும். எடுத்தால் இதுதான் தேர்ட் டார்கெட்டு. ஸோ மார்க்கெட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து நிஃப்டியோடது. ஓகே. சென்செக்ஸு 545லேருந்து இங்கே 750 வரைக்கும் போயிருக்கு. 780 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல தான் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. 545 இங்கே எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. ஸோ எஸ்எல் ஹிட்டு. ஓகேங்களா. பட் அது வரைக்கும், ஆனால் அதுக்குள்ளே வந்து 845 வரைக்கும் போயிருக்கு. 820 வரைக்கும் நமக்கு போயிருக்கு. அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து இங்கே நமக்கு கேப்சர் ஆகிருக்கு. பட் வந்து என்னோடய டார்கெட் வந்து 990 தான். ஸோ எனக்கு இது எஸ்எல் தான். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கால் சைடில் இருந்திருந்தால் எனக்கு எஸ்எல் அதான் நான் இங்கே போட்டிருப்பேன். நிஃப்டியில் என்ட்ரி ஆக்சுவலாக எடுக்கலை. பட் உங்களுக்காக சார்ட் பேட்டர்னில் கொடுக்கும்போது, ஸோ நிஃப்டி கால் சைடுன்றனால இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் தொட்டதும் இங்கே ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தேன், இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு. பட் என்னன்னா இங்கே மார்க்கெட் பாருங்கள், இங்கே பிரேக் ஈவன் பாயிண்டில் இருந்தால் புட் சைட்லையும் பிரேக் ஈவன் பாயிண்டில் தான் இருக்கணும். இங்கே தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே வருதுன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போயிருக்கணும். ஆனால் இங்கே செகண்ட் பாயிண்ட் பக்கத்துலேயே வந்துருச்சு. ஆனால் மார்க்கெட் இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் தான் இருக்குது. இது ஆக்சுவலாக இங்கே போயிருக்கணும் செகண்ட் பாயிண்டில். ஸோ போகாதனால இது என்ட்ரி இன்வேலிட். சரிங்களா. இது வேலிடே கிடையாது. அதனால் நிஃப்டி அப்போ விட்ருங்க. இப்போது சென்செக்ஸ் வந்து எஸ்எல் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டேன். எஸ்எல் ஹிட், ஆல்ரெடி எஸ்எல் ஹிட். ஸோ வில் சி அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் என்ட்ரியே போல் ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா அது எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ரீசன் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் ரீசன் கைஸ். ஸோ நிஃப்டி வந்து ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் சார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ நிஃப்டியில் இங்கே என்ட்ரி எடுக்கல. அதாவது இங்கே என்ட்ரி இன்வேலிட் ஆனது காரணம் இதுதான். இங்கே கர்சர் போட்டிருக்கேன் தெரியுதா. ஸோ மார்க்கெட் இங்கே செகண்ட் பாயிண்டில் இருக்கும்போது கால் சைடில், புட் சைட்லேயும் செகண்ட் பாயிண்டில் இருக்கணும். ஆனால் ஃபஸ்ட் பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ இது இன்வேலிட். நிஃப்டியில் நோ என்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டேன். இதே சென்செக்ஸில் பாருங்கள், இங்கே செகண்ட் பாயிண்ட்டு எஸ்எல் இங்கே ஹிட் ஆகும்போது சேம் செகண்ட் பாயிண்ட்டுக்கு அட்லீஸ்ட் நியராச்சும் வந்துருச்சா. ஸோ இது வேலிட். பட் அதே சேம் டைம் இந்த கர்சர்லேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 ஃபிஃப்த்து கேண்டில் நமக்கு செகண்ட் பாயிண்ட்டுக்கு அபோவ் க்ளோஸ் ஆகும்போது இங்கேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 ஃபிஃப்த்து கேண்டில் செகண்ட் பாயிண்ட் கீழே இருக்குது. கால் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது, புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அப்போ இந்த என்ட்ரி வேலிட். பட் நமக்கு வந்து டைரெக்ஷன் கால் டைரெக்ஷன் அப்படின்னு மார்னிங்கே ஃபிக்ஸ் ஆனனால நம்ம கால் சைடில் தான் இருப்போம். புட் சைடில் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ நம்ம புட் சைடில் என்ட்ரி போகல. ஒரு என்ட்ரி எடுத்தோம், அது இங்கே எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. பட் அதுவும் சும்மாலாம் இல்லை, 820 வரைக்கும் பாயிண்ட்டு கொடுத்துட்டு தான் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா. பட் இருந்தாலும் எஸ்எல் தான். ஓகே கைஸ். ஸோ இப்போ இதே மாதிரி நமக்கு நாளைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ நாளைக்கான சார்ட் பார்ப்போம். இது நம்ம ப்ரீமியம் குரூப்பு. இதில் தான் நான் வந்து வழக்கமாக அப்டேட் பண்ணுவேன். இப்போ இதில் புதுசாக நம்ம மார்க்கெட் அப்டேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கே வந்து நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி அவங்க சொல்லி கொடுத்தனால வீடியோஸில் பார்த்தனால நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றணுன்றது அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க பார்த்து பண்ணிக்குவாங்க. ஏதாவது டவுட்னால் இதில் கேட்பாங்க. இப்போ டுமாரோ பாருங்கள், இது வந்து மணி 3:15.
இந்த நேரத்தில் கேப் அப் கேப் டவுன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறன்ற ட்ரிக்ஸையும் நான் இங்கே இப்போ பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அதன்படி நான் வந்து கேப் அப்புக்கு நான் முன்னாடியே சிஇயில் பை பண்ணிட்டேன். பை பண்ணி இப்போ ப்ராஃபிட்டில் போயிருந்தது அந்த டயத்தில். ஆனால் கொஞ்ச நேரத்தில் 325க்கு மேலே டுமாரோ இஸ் நாட் கன்ஃபார்ம், ஐ க்ளோஸ் த ட்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? காரணம் என்னென்னா, எனக்கு அதில் சில டவுட்ஸ் வந்து மேட்ச் ஆகலை. அது ஏன் அப்படின்றத நம்ம மெம்பர்ஸ் கேட்க நான் உங்களுக்கு வந்து வித் ப்ரூஃபோட வாய்ஸ் மெசேஜில் அனுப்பிட்டேன். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஆப்ஷன் செயினில் உள்ள சீக்ரெட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட்டை பார்ப்போம். நாளைக்கான மார்க்கெட் அண்டு சார்ட் இதுதான். ஸோ நாளைக்கு 25,900 கால் அண்ட் 26,100 புட் ஆப்ஷனில் இந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் பண்ணால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும்தான் மாறும். உள்ள பாயிண்ட்ஸை நீங்கள் அப்படியே இதில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணணும். ஓகே, இது அதே மாதிரி சென்செக்ஸுக்கும் கொடுத்தாச்சு. சென்செக்ஸில் 84,300 கால் 85,300 புட்டு நம்ம இந்த ப்ரைஸை எக்ஸ்பைரி மாற்றணும். ஸோ அதன்படி நமக்கு என்னென்ன பாயிண்ட்ன்றதை அப்படியே கொடுத்துட்டேன். இதை அப்படியே போய் நாளைக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ட்ரி பண்ணணும். இப்போதைக்கு இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸு, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் நாளைக்கு கேப் அப்போ ஒரு கேப் டவுனாக ஆனாலும் இது வந்து மாறும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் மாறும், பாயிண்ட்ஸ் மாறாது. என்ட்ரி எப்படி எடுக்கணுன்றத ஹவு டு டேக் என்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. அதில் எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றது இருக்கும். ஓகே காய்ஸ், இங்கே போடுறது எல்லாமே இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவில் என்ன டேட்டா இருக்கோ இதுதான் இருக்கும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவில் என்ன நம்பர், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இதை பார்த்து தான் நான் சொல்லுவேனே தவிர எதுவுமே நானாக என்னோடய அனுபவத்தில் குத்துமைப்பாக சொல்கிறது இல்லை. சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு ரீசன் இருக்கும் வித் ப்ரூஃபோட. இது என்னோடய அனுபவத்தில் நானாக எடுக்கிறேன், இது வந்து என்னை இன்ஸ்டியூஷன் சொல்லுச்சு அப்படிலாம் கிடையவே. கண்ணு முன்னாடி என்ன சார்ட்டில் தெரியுதோ அதுதான் இங்கே ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ எமோஷ்னலுக்கு இங்கே வேலையே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்பரான என்ட்ரி செட்டப் இருக்குது. ஓகேங்க கைஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.